ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் மண்டலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளுக்குரிய வார்த்தைகளை எங்களுக்கு தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவராகிய சத்திய ஆவியானவராகிய தேற்றவாளன் எங்கள் தகப்பன் எங்களுக்கு தந்தருளும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தந்தையாகிய ஆவியானவரை பாதம் அணிந்து அழைக்கிறோம். தந்தையே, வருவீராக. இவ்வேளையை பொறுப்படுத்து கொள்ளுங்க. மண்ணோட்டை மறைத்து கொள்ளுங்க. மாம்சமும் இரத்தமும் வேதத்தினீர் கூடாததும் புறம்பானவைகள் ஒன்று கூட ஒரு காலமும் என்னிலே காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் தகப்பனுடைய மன்னிப்பின் இரத்தத்தின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தந்தையே, உம்முடைய நாமமும் இரத்தமும் வார்த்தையும் வசனமும் உம்முடைய தெய்வீக பிரசன்னமும் உம்முடைய அபிஷேகம் உம்முடைய கருபா வரங்களும் உம்முடைய சாரமும் சத்துவமும் பலனும் தைரியமும் வல்லமையும் பலனும் உம்முடைய வெளிச்சமும் அக்கினியும் நித்திய ஜீவ ஒளியும் உம்முடைய அளவற்ற கிருபையின் இரக்கத்தின் தயவும் ஆண்டவரே, அல்லேலூயா, சத்தியத்தின் நிறைவின் வெளிப்பாட்டின் கிருபையினாலும் ஆண்டவரே, உம்முடைய கல்வாரி அன்பினாலும் ஆண்டவரே, உம்முடைய மன்னிப்பின் இரத்தத்தினால நிரப்பி என்னையும் ஆராதனையிலே பங்கு பெறுகிற உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் லைவில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆண்டு கொள்ளும். எங்கள் திரியேக தேவனே, உம்முடைய ஆண்டு கொள்ளுதலும் ஆளுகை மாத்திரமே எங்களிலே நிலைத்திருக்க கிருபை செய்யும். உடைய தெய்வீக பிரசன்னத்தினாலும் வெளிச்சத்தினாலும் உம்முடைய ஒளியினாலும் நித்திய ஜீவ ஒளியினாலும் நிரப்பி ஆண்டவரே, அல்லேலூயா, உம்மை அறியவும் உணர்ந்து கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாய் இருக்கிற சர்வ சிருஷ்டிகராகிய எங்கள் சர்வ வல்லமுள்ள சாவாமையுடைய தேவனாகிய எங்கள் இயேசு மகாராஜாவுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து என்று சங்கீதம் 84 சங்கீதத்தில் சொல்லப்பட்ட 6 வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையிலிருந்து தான் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டு வரார். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொண்டார்கள் என்று. அப்போ அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறவர்கள் கொஞ்சம் பேர் தான். பூமியிலே அழுகிற காரியங்கள் நிறைய இருக்குது, நம்மை அழ வைக்கிற காரியம் நிறைய இருக்குது. ஆனால் அழுகிற எல்லா அழுகையும் கர்த்தருக்கு ஏற்ற விதமாய் கர்த்தர் அங்கீகரித்து கொள்ளுகிற ஏற்றுக்கொள்கிற அவருடைய துரத்தியில் கணக்கில் வைக்கிற ஒரு காரியமாக அநேகம் இருப்பதில்லை. அநேகர் அவங்களுடைய சுவாபமே எதுக்கு எடுத்தாலும் அழுகிற ஒரு சுவாபம் இருக்கும். சிலருக்கு உணர்ச்சி வசப்பட்டு அழுகிற காரியங்கள் இருக்கும். சிலருக்கு அது கேள்விப்பட்ட அந்த நேரத்தில் அழுகிற ஒரு அழுகையாக இருக்கும். ஆனால் ஆவியிலும் ஆத்மாவிலும் இருதயத்தில் உடைஞ்சு அழுது தகப்பனுடைய பாதத்தில் சர்வ சாஷ்டாங்கமாக விழுந்து தன் தவறுகளை உணர்ந்து தப்பிதங்களை உணர்ந்து பாவங்களை கர்த்தரால் உணர்த்தப்பட்டு அறிக்கை செய்து விட்டு கர்த்தர்கிட்ட கதறுகிற அந்த அழுகைதான், அந்த மன்னிப்பின் அழுகைதான் கர்த்தருக்கு பிரியமுள்ளதான ஒரு அழுகையாக இருக்கும். மற்றபடி வருகிற அழுகையில் இந்த அழுகைக்கும் அந்த அழுகைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அப்போ அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொண்டார்கள் என்று சொன்னால் இது ஆவிக்குரிய அர்த்தமும் இருக்குது. முதலாவது அர்த்தம் ஆவிக்குரிய அர்த்தம். ரெண்டாவது கர்த்தர் பூமியில் நம்மளை பிழைக்க வைக்கிற காரியங்கள், இந்த பூமியில் நம்மளை எல்லாவற்றிலும் நம்ம ஜீவனோடு பிழைக்க வைக்கிற காரியங்கள் எல்லாமே இவைகளை ரெண்டும் உள்ளடக்கினதா. முதல்ல ஆவிக்குரியது, ரெண்டாவது இந்த உலகத்தில் நம்ம பிழைக்கிற காரியங்கள், ஜீவனத்துக்கு பிழைப்புக்குரிய காரியங்கள் ரெண்டும் உள்ளடக்கினதா இருக்கிறது. அப்போ நீரூற்றாக்கி கொள்கிறார்கள் என்று சொன்னால் அப்போ நீரூற்றாக்கி கொள்வதும் கொல்லாமல் இருப்பதும் அவரவர் கரத்தில் தான் இருக்குது. எங்கே எழும்பணுமோ அந்த இடத்துல ஆவியிலும் ஆத்மாவிலும் சிந்தையிலும் மனதிலும் எண்ணத்திலும் நினைவிலும் தோற்றத்திலும் சரீரத்திலும்
எழும்ப முடியாம இருக்கிறவர்கள் எங்க எழும்ப முடியாம இருக்கிறார்கள் என்றுனா, எங்க எழும்பணும்னு கர்த்தர் வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல அமுக்குகிற காரியம் நெறைய இருக்கும். அமுக்குன்னு போட்டு அமுக்குற காரியம். தண்ணிக்குள்ள உள்ள வச்சு எலும்ப உள்ள தண்ணிக்குள்ள ஒருத்தன முழுகடிக்கிற காரியங்கள். மூச்சு திணறி உள்ளேயே அவனுக்கு மூச்சு போயிரணும்னு சொல்லிட்டு உள்ள போட்டு அமுக்குற காரியங்கள். அநேக அழுத்தங்கள் குடுக்கிற காரியங்கள், அழுத்துகிற காரியங்கள், இருத்துகிற காரியங்கள், இருக்கிற காரியங்கள் நெறைய இருக்கும். அதனால தான் எங்க எழும்பணும்னு கர்த்தர் வச்சிருக்கிறாரோ, வேதவசனம் சொல்லுகிறது ஏசாயா 60:1ல எழும்பி பிரகாசி என்று சொல்லப்படுது. எதுல எழும்பி பிரகாசி? கர்த்தர் எங்க குடுத்திருக்கிற அவர் நாமத்த கொண்டு, அவர் வார்த்தைய கொண்டு, அவர் வசனத்தை கொண்டு, அவர் குடுத்த வாக்குத்தத்தத்தை கொண்டு, அவர் சொன்ன நல்ல விசேஷங்களை கொண்டு, நல்வார்த்தைகளை கொண்டு, அவர் ஆவியில எழும்பணும்னு. அப்போ நம்மள போட்டு அமுக்குற காரியங்கள், உலக பிரகாரமான காரியம், ஆவிக்குரிய காரியங்கள், உள்ளான மனுஷனுக்குள்ள நம்ம எங்கேயும் விழிப்புடைமை அடைஞ்சிடக்கூடாது, விழிப்புடைமை ஆயிரக்கூடாது, கண் திறக்கப்பட்டவளாக இருக்கக்கூடாது. அப்ப எழும்பக்கூடாத இடத்துல கைகளை தட்டி, கால்களை தட்டி, கைகளையும் தட்டுவோம், காலையும் தட்டுவோம். காலையும் தட்டுவோம், உடம்பெல்லாம் ஆடும். அப்படி இப்படின்னு அப்படி ஆவியில நிறைஞ்சு இது பண்ணுறது போல பண்ணுவாங்க. கையை தட்டுவாங்க, அதை தட்டுவாங்க, ஃபோனில் பார்ப்பாங்க, ஃபோனில் பார்த்துட்டு அதில் வர்ற தெய்வீக பிரசனத்தின் நிறைவில் கையை தட்டுவாங்க. டமுக்கு டுமுக்கு 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 டுமுக்குன்னு. அது எழும்பாத ஒரு இடம் அது. அது தண்ணிக்குள்ளே இருந்துட்டு நீங்கள் எவ்வளவு தட்டுன்னு தட்டினாலும் அது வேற. வெளியில இருந்து நீங்கள் தட்டுறது தண்ணிக்கு வெளியில், பூமிக்கு மேலே இருந்து நீங்க தட்டுறதுனுடைய இது வேற. அப்ப இதுக்குள்ள இருந்து உங்களுக்கு தட்டுறதுக்கு சொல்றது யாரு? தண்ணிக்குள்ள இருந்து உங்களை தட்டுறதுக்கு சொல்றது யாரு? உள்ள போட்டு அமுக்குகிறவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றி ஆவியில நிறைஞ்சி பெருந்தொனிய தொனிக்கிறது போல ஒரு தோரணையை கொடுக்கிறது எடுப்பது கிடையாது. அது ஒண்ணுன்னு. அப்போ எங்க எழும்பணும், எங்க கொடுத்திருக்கிறாரு, எங்க நடத்துறாரு, எங்க கர்த்தர் வச்சிருக்கிறாரு, எங்க வச்சு நடத்துறாரு, நடத்தி முடிக்கிறாரு, அங்கதான் எழும்பணும். மற்றபடி அங்க அக்கினி எரியுது, இங்க அக்கினி எரியுது, அந்த ஏரியாவில் அக்கினி எரியுது, இந்த வாரம் அக்கினியை ஓப்பன் பண்றாங்க, அந்த ஏரியாவில் அக்கினி ஓப்பன் ஆகுது, எங்கேயும் அதிலெல்லாம் அதுக்கு யாராவது இருந்தா அதுக்கு பிரயோஜனம் இருக்கும். அதுல வைக்கப்படாதவங்களுக்கு அதுல பிரயோஜனமே இருக்காது. அக்கினி தேவனுடைய வார்த்தையில, வேத புஸ்தகத்துல இருக்கிற பரிசுத்த வேதாகமத்துல இருக்கிற வார்த்தையில தான் இருக்குது அக்கினி. அந்த வார்த்தையை எடுத்து உள்ள போட்டா அது எனக்குள்ள பற்றி எரிகிற அக்கினி. தாவீது ராஜா அதுதான் சொல்லுவாரு, அக்கினி மூண்டதுன்னு. மனுஷனுக்கு ஏது தனிப்பட்ட முறையில் அக்கினி ஏது? கிடையவே கிடையாது. எந்த மனிதனுக்கும் அக்கினி கிடையாது. தேவனுடைய வார்த்தையில தான் அக்கினி இருக்குது. வேற எந்த ஒரு வார்த்தையிலும், எந்த மனிதனுடைய வார்த்தையிலும் தேவனை தவிர்த்து, திரியேக தேவனை தவிர்த்து வருகிற எந்த ஒரு இதுலயும் அக்கினி கிடையாது. அக்கினி கிடையாது. அக்கினி கிடையாது. சாத்ராத், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினியில கொண்டு போய் போட போதும்போது அந்த அக்கினியை ஏற்படுத்தினவன் அந்த கொழுந்து விட்டு எரியும்படி 7 மடங்கு அக்கினி தீய பத்த வச்சு விட்டவன், ராஜா இருதயத்திலையும் ராஜாவை சேர்ந்தவங்க இருதயத்திலும் பத்த வச்சு விட்டவன் சாத்தான். அதை ஒரு நெருப்பா பற்றி எரியும்படியா பத்த வச்சு விட்டவன், உள்ளத்துல பத்த வச்சு விட்டவன், மூளையில பத்த வச்சு விட்டவன், வாயில நாக்கில் பத்த வச்சு விட்டவன், கரத்துல பத்த வச்சு விட்டவன், கடைசியில் வெளியரங்கமாகவே தீய பத்த வச்சு விட்டு ஏசப்பா பிள்ளைங்களை கொண்டு போய் உள்ள தள்ளினான். ஒரு 5 நிமிடம் கூட போல மெசேஜ். 5 நிமிடம் கூட மெசேஜ் போகலை. போயிட்டு இருக்குது. போகலைன்னா போயிட்டு இருக்குது. 5 நிமிடம் தான் மெசேஜ் போயிட்டு இருக்குது. 5 சில நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தை, அவ்வளவு வல்லமையான தேவனுடைய அக்கினியான வார்த்தையை தாக்கு பிடிக்க முடியலன்னா நாம என்ன அஸ்திபாரத்தில் இருக்கிறோம்
எதனுடைய இதில் வேர் விட்டு அஸ்திபாரமாக இருக்கிறோம். உலக பிரகாரமான காரியங்களை இன்னும் சில நாம் சந்திக்கணும், நம்ம சுதந்திரிக்கணுங்கிற காரியங்கள் சுதந்திரிக்காமல் இருக்கிறதுனால அஸ்திபாரம் இல்லாமலாம் இல்லை. அஸ்திபாரம் இல்லாமலாம் இல்லை. அஸ்திபாரம் இல்லாமல் தேவனுடைய வார்த்தையினாலே அஸ்திபாரம் இல்லாமல் இருக்கிற எந்த அஸ்திபாரமும் பேர்க்கப்பட்டு போயிடும். சோதனையின் காலத்தில், சிக்ஷையின் காலத்தில், சோதிக்கிற காலத்தில் அது தலை குப்புறமாக பிறண்டு உருண்டு இருந்த இடம் தெரியாமல் போயிடும். இருந்த இடம் தெரியாமல் அக்கினி சோதிக்கும் போது அது இருந்த இடம் தெரியாமல் அது வெந்து உருகி ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்போ அதில் அப்போ பற்ற வச்சு விட்டவன் சாத்தான் எல்லாமே தேவ பிள்ளைகளை அழிக்க வேண்டும் என்று, இந்த 3 பேரை அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டவன் சாத்தான், தீர்மானித்தவன் சாத்தான், அதுக்கு எல்லாத்தையும் வகுத்தவன் சாத்தான், அதுக்கு காய் நவுத்தினவன் சாத்தான், வஞ்சகன், ஆதி முதலாய் மனுஷ கொலைபாதகன், திருடன், பொய்யன், எல்லாவற்றையும் செய்தான். எல்லாவற்றையும் அந்த ராஜாவும் அவனை சேர்ந்தவங்க மூலியமா எல்லாவற்றையும் செய்தான். தந்திரமாக செஞ்சான். எல்லாவற்றையும் காண்கிற தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற இந்த காரியத்தை எப்படி அவருடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை, அவர் மேலே வச்சிருக்கிற விசுவாசத்தை கனப்படுத்த வேண்டும், தேவநாமம் மகிமைப்பட வேண்டும், வானத்துக்கும் பூமிக்கும் அண்ட சராசரங்கள் யாவுக்கும் கர்த்தரே மெய்யான தேவன் என்பதை அக்கினியிலே பதில் கொடுக்கிற தேவன் மெய்யான தேவன் என்றும், எவைகளும் தேவனை நம்பியிருக்கிறவர்களை பட்சிக்காது என்பதும் பட்சித்து போடாது என்பதையும் நிரூபிக்கும் வண்ணமா கர்த்தர் சரியான நேரத்தில் எப்போ வரணும்னு வச்சிருந்தார். கர்த்தர் தீர்மானித்து வச்சிருந்தார். கர்த்தர் தீர்மானித்து வச்சிருந்தார். அப்போ சாத்தானுக்கு துணை போய், சாத்தானுக்கு அவனுடைய கொடூர விருப்பத்தை அவருடைய பிள்ளைகளில், அவருடைய அபிஷேகம் பெற்ற அவருடைய ஆவியில் நிறைஞ்சி அவருடைய வழியில் நடக்கிற பிள்ளைகளை கொடூரமாக கொல்ல வேண்டும் என்கிற அவனுடைய அந்த கொடூர விருப்பத்தை நேரடியாக நிறைவேற்ற முடியாததுனால தேவனை விட்டு இவர்கள் விலக மாட்டுகிறார்கள், தேவனை விட்டு இவர்கள் பிரிய மாட்டுகிறார்கள், தேவனை இவர்கள் மறுதலிக்க மாட்டுகிறார்கள், தேவனை மறுதலிக்க மாட்டுறார்கள். அவர்கள் ஜீவன் போகிற நிலைமை இப்போ, ஜீவன் பிடுங்கப்பட்டு போகிற நிலைமை இப்போ. ஆனால் ஜீவன் போனாலும் பரவாயில்ல, சாத்தானுடைய கொடூர விருப்பத்தை நிறைவேற்றவே மாட்டோம். அந்த கொடூர விருப்பத்தை நிறைவேற்றவே மாட்டோம் சொல்லிட்டு கர்த்தர் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் உமக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டியதில்லை, உனக்கு நாங்கள் இது பண்ண வேண்டியதே இல்லை என்று எல்லோரும் பயந்து நடுங்கிற அந்த ராஜாவை பார்த்து, ராஜாதி ராஜாவுக்கு பயப்படுகிறவர்கள் அந்த வார்த்தையை சொன்னார்கள். அப்போ சாத்தானுக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் செய்து ராஜாவினுடைய கட்டளையை நிறைவேற்ற வந்து தேவ பிள்ளைகளை தூக்கி கொண்டு போட போனவர்கள் அந்த அக்கினியிலே, அந்த அக்கினியின் ஜுவாலையிலே அவர்கள் செத்து போனார்கள். அந்த பராக்கிரமசாரிகள் பட்சித்து போனார்கள். அப்போ சாத்தான் விட்டுருக்கலாம் இல்லையா? அவன் வேலையை தானே செய்ய வந்தாங்க. இவங்க தேவ பிள்ளைகளை கொல்றதுக்காக தானே வந்தாங்க, அவன் வேலையை செய்யறதுக்கு தானே வந்தாங்க. அவங்கள அந்த அக்கினி பட்சித்திருக்க கூடாது, சாத்தான் காப்பாற்றிருக்கலாமே அந்த பராக்கிரமசாலிகளை. அவனுக்கு தானே வேலை செய்ய வந்தாங்க. ஆனால் அவனுக்கு வேலை செய்ய வந்தவங்களா இருந்தாலும் அவன் காப்பாற்ற மாட்டான். அவனை 100 வருஷம் பூஜித்தாலும் அவங்கள காப்பாற்ற மாட்டான். ஏன்னா அவன் காப்பாற்றாதவன், அவன் தப்புவிக்காதவன், அவன் விடுவிக்காதவன். அவனிடத்துல இரக்கம் கருணை என்பது அறவே கிடையாது. அவனால் ஆளப்படுகிறவர்களுக்கும் இரக்கமும் கருணையும் எதுவுமே இருக்காது. அவனால் ஆளப்படுகிறவர்களுக்கும் எதுவுமே இருக்காது. எல்லாமே அநீதி, அக்கிரமும், பொல்லாப்பான சிந்தனைகளும் எண்ணங்களும் இதே தான் இருக்கும். இதே தான் இருக்கும். அப்போ அவர்களை போடப்பட்டவர்களே தேவன் அந்த அக்கினிக்குள்ளே இருந்ததுனால அந்த அக்கினி பலனற்று போயிற்று. அந்த 3 பேருக்குள்ளும் தேவனை குறித்ததான எண்ணங்களும் காரியங்களும்
அவர் வார்த்தைகளும் அவருடைய கட்டளைகளும் கற்பனைகளும் அவர்களுக்குள்ளே இருந்ததுனால அவர்களை பட்சிக்க வருகிற மனுஷனுடைய அத்தனை எத்தனங்களும் அவர்களை உள்ளானபடி அவர்களை பட்சிக்க முடியல. இதுதான் உண்மையான தேவனுடைய அக்கினி. இதுல இருந்தாதான் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள முடியும். நீதியின் சால்வை அணிந்து பெருந்துணியோடு கூட இது பண்ண முடியும். இல்லைன்னா எல்லாரும் அந்த ஆராதனை பார்க்கறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், சிலது கொஞ்சம் ஆர்ப்பாட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் முதல்ல சொன்னார், எனக்கு தெரியவே தெரியாது, இந்த இது வரைக்கும் வந்திருக்கிற வார்த்தைகள் ஒன்று கூட எனக்கு தெரியாது. அப்போ அமுக்கிற இடத்துல உஷாராயிரணும். அமுக்கிற இடத்துல தான் எழும்புறது இருக்குது கர்த்தரால. அமுக்காத இடத்துல எழும்புறதுக்கு ட்ரை பண்றது, அது எழும்புனது போல அப்படி காணப்படுறது, இன்னும் அதிகமா சாத்தானால வஞ்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய ரீதியில ஏமாத்தப்பட்டுக்கிட்டே போறோம்னு அர்த்தம். ஏமாத்தப்பட்டுக்கிட்டே போறோம்னு அர்த்தம். நான் தண்ணியில ஒருத்தர் உள்ள இருக்கிறவங்க தண்ணியின் ஆழத்துல கீழே காலில் ஒரு உத விட்டா, ஸ்தோத்திரம், ஒரு உத விட்டா நேரா மேலே வந்துடுவாங்க. தண்ணி உள்ள போறவங்க அந்த கால் அந்த இது புஷ் பண்ணும்போது தான் அது மேலே வரும், மேலே வருவாங்க. ஏன்னா எனக்கு நீச்சல் தெரியுறதுனால சொல்றேன், மேலே வருவாங்க. மேலே வந்துட்ட பிறகு மேலே வரும்போது கால் தான் ஃபஸ்ட்டு மேலே வரும். நம்ம காலை இது பண்ணிட்டு மேலே வரும்போது நம்மளுடைய கால் தான் முதல்ல தண்ணிக்கு மேலே வரும், தலை தான் மேலே வரும். அப்போ இந்த இது மேலே வரும், இந்த பகுதி இந்த பகுதி இந்த இது வந்துடும், இது வரைக்கும் வந்துடும். அப்போ மூக்கு மேலே வந்துடுது, வாய் தண்ணியில் இருக்காது, மேலே வந்துடும். மேலே வந்த உடனே நம்முடைய நினைவு எண்ணங்கள்லாம் எங்கே இருக்கணும், கரைக்கு போகிறதுக்கு உடனே நீச்சல் அடிக்கணும். கைகளை வீச ஆரம்பிச்சிடணும், கால்களை அசைக்க ஆரம்பிச்சிடணும், 2 கால்களை அசைக்க ஆரம்பிக்கணும். அது கரையை நோக்கி போகணும். இப்படிப்பட்ட ஆழமும் நீச்சலுமா கர்த்தருடைய ஆவியில, வார்த்தையில, வசனத்தில் நடந்து வந்தாதான் அமுக்கிற இடத்துல கர்த்தரால எழும்ப முடியும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார், அமுக்கிற காரியம், அழுத்துகிற காரியம். அவனுடைய பிரதானமான அழுத்தது என்ன? சூழ்நிலை மாறவே மாறாது. சூழ்நிலைகள் நாம் காண்கிற கொடுமையான சூழ்நிலைகள் மாறாது. நம்மளை அங்கே போ, இங்கே போ, அங்கே போ, அங்கே போ, இங்கே போ, அந்த பேனரை பற்றியா, இந்த பேனரை பற்றியா, அந்த பேனரை பற்றியா, அந்த தலைப்பை பற்றியா, நீ அங்கே போ, இங்கே போ, இங்கே போ, இங்கே போன்னு சொன்னோன்னு நம்ம என்ன நினச்சிருவோம்? கர்த்தர் ஆவியானவர் தான் சொல்கிறாருதுன்னு நினச்சிருவோம். ஆவியானவர் தானே சொல்கிறாரு, அப்போ அவர் தானே அனுப்புவார். அந்த பேனரை பாரு, இந்த பேனரை பாரு, அந்த பேனரில் எழுத்த பற்றியா, அது சூப்பர், அங்கே போயினா இது கிளியர் ஆகிடும், இங்கே போனால் இது கிளியர் ஆகிடும், இது அதுக்குன்னு உள்ள இடம் கிளியர் ஆகிடும், இது கிளியர் ஆகிடும், நீ இவ்வளோ நாள் சந்திக்கிறது கிளியர் ஆகிடும், அது கிளியர் ஆகிடும், இது கிளியர் ஆகிடும், எல்லாமே கிளியர் ஆகிடும் என்றது எல்லாமே பொய். எல்லாமே பொய். தேவனிடத்தில் பொய் கிடையாது. தேவனிடத்தில், திரியேக தேவனாகிய நம் தகப்பனிடத்தில் அவர்கிட்ட மட்டும்தான் பொய் கிடையாது. இருக்கிற இடத்துல, கொடுக்கப்பட்டிருக்கிற இடத்துல, கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்தானத்துல கர்த்தரில் எழும்பணும். அதுக்கு கர்த்தருடைய நாமம், கர்த்தருடைய இரத்தம், கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உதவி செய்யுது. இதை பயன்படுத்தாதவர்கள் தான் இங்கேயும் அங்கேயும் எங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் போகிறது. ஒரு துண்டு ரொட்டி கூட இல்லாத ஒரு மனிதன் ஒரு ரொட்டி கூட இல்லாத மனிதன், ஒரு ரொட்டு துண்டு இல்லாத ஒரு மனிதன், ஒரு சொட்டு தண்ணி இல்லாத ஒரு மனிதன், ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத ஒரு மனிதன்
நடக்க பலனில்லாத ஒரு மனிதன் அல்லது பிரயாணம் பண்ணுவதற்கு எந்த ஒரு அனுகூலமும் இல்லாத ஒரு மனிதன், அது ஆணோ பெண்ணோ, மனிதன் அவன் இவைகளை நோக்கி பிரயாசப்பட்டு ஓடுவானானால் அது கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? அது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? இருக்காதே. இருக்கிற இடத்துல இருந்து என்னை நோக்கி கூப்பிடும் தானே சொல்லியிருக்காரு கர்த்தர். ஆராதனைக்கு ஆலயத்துக்கு போன்னு சொல்லியிருக்கிறாரு. மீதி நேரம்லாம் எங்க தான் இருப்போம் நம்ம? வேற எங்க தான் இருப்போம் நம்ம? வீட்டில் தானே, பெரும்பகுதி வீட்டில் தானே. ஒன்று வேலை ஸ்தலம், மீதி வீடு. இது ரெண்டும் தான். கொஞ்சம் தான் எந்த பகுதி? கர்த்தரை ஆராதிக்க வருகிற இடத்துக்கு வர்றது கொஞ்சம் சில மணி நேரங்கள் தான். கொஞ்சம் சில மணி நேரம்தான். அப்போ என்னை அமுக்காத இடத்துல அமுக்காம இருக்கிறவன் எனக்கு நல்லவனா தெரியுது. என்னை அமுக்க கூடாத இடத்துல என்னை அமுக்கிற அவனும், என்னை அமுக்க கூடாத இடத்துல அமுக்கிற இடம் கூடாதபடி அமைதியா இருக்கிற இடத்துல இருக்கிறவனும் அந்த சாத்தான் தான். இந்த புரிதல் உங்களுக்கு புரிதல் இருக்குதோ இல்லையோ? ஆரம்ப ஜெபத்திலே சொல்லப்பட்டது, புரிதல் என்பது வரணும். இந்த விழிப்புடைமை என்பது வரணும். என்ன அந்த புரிதல், அந்த விழிப்புடைமை என்பதற்கு 1000 அர்த்தம் இருக்குது. 1000 அர்த்தங்கள் இருக்கு. 1000க்கு மேலையும் இருக்கும். ஆனா பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் உங்களுக்கு வந்திருக்குன்னு தான் ஏசப்பா வேதத்துல சொல்லியிருக்காங்க. பிதாவை நீங்க எங்கும் உலகத்துல எங்க வேணாலும், உலகத்தின் எந்த மூலை முடுக்கு எந்த இடத்துலனாலும் அவரை தொழுது கொள்ளலாம். குறிப்பிட்ட இந்தந்த இடங்களில் தான் நீங்க தொழுது கொள்ளலான்னு எங்கேயுமே ஏசப்பா சொல்லல. நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தை, மனது, சித்தம் கொள்ளும் தன்மை, எண்ணம், தோற்றம், நம் ஆவி, தோற்றம், சரீரம், இவைகளுக்கு ஏற்ற ஆகாரம் இன்னாருக்கு இன்ன இடத்துல தான் கர்த்தர் வச்சிருக்கார். எல்லாருக்கும் எல்லாமே இல்லை. அந்த ஒரு புரிதல் கூட இல்லை. அது இருக்கும். அங்கதான் அது குணமாகும். அங்கதான் அது கர்த்தரால ஆரோக்கியமாகும். அங்கதான் அது சொஸ்தப்படும் கர்த்தரால. அங்கதான் அது எழும்பி பிரகாசிக்கும். ஆதியாகமத்தின் புஸ்தகம், யாத்ராகமத்தின் புஸ்தகம். யாத்ரா 3ஆம் அதிகாரம். ஒன்றாம் வசனத்திலிருந்து. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே, மோசே என்று கூப்பிட்டார்.
அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயத்தினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்திலிருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்ஷியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். இங்க கர்த்தர் குறிச்ச ஒரு கர்த்தர் குறிச்ச ஒரு வருடமும், கர்த்தர் குறிச்ச ஒரு மாதமும், கர்த்தர் குறிச்ச ஒரு நாளும், கர்த்தர் குறிச்ச ஒரு நேரமும் வந்திருக்கு. அப்பதான் மோசே கர்த்தர் எந்த இடத்துல சந்திக்கணும்னு வச்சாரோ அந்த இடத்துக்கு அவரை கூட்டிட்டு அவர் தான் அவரை அங்கே கூட்டிட்டு வராருன்னு அவருக்கே தெரியாது. அதுக்கு முன்னாடி அவர் 40 வருஷமா ஆடு மேய்ச்சின்னு இருந்தார். 40 வருஷம் அரண்மனையில் இருந்தார். 40 வருஷம் ஆடு மேய்ச்சின்னு இருந்தார். 40 வருஷம் அங்க பார்வோனுக்கு அடுத்த அடுத்த அதிபதியா வரப்போறவர் அவர் தான். அப்படி இருந்தார். 40 வருஷம், அதுக்கப்புறம் 40 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அதுக்கும் இதுக்கும் எவ்வளவு வித்தியாசம். ஆடு 40 வருஷம் மேய்ச்சிட்டு இருந்தாரு. 40 வருஷம் அரண்மனையில இருந்தார். இல்ல, 40 வருஷம் அரண்மனையில இருந்தாரு. என்னவா இருந்தாரு? பார்வோனுக்கு அடுத்த வாரிசா வர இதுல இருந்தார். அப்படின்னா அவருடைய ஸ்திதி, அவருடைய ஸ்தானம், அவருடைய இது எப்படியா இருந்திருக்கும்? அவருக்கு கஷ்டம், நஷ்டம், வேதனை, கண்ணீர் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. எந்த உபத்திரவம், அதெல்லாம் எந்த ஒடுக்குதல், நெருக்குதல், அது இது இடுக்கண்ணு, அது இது குறைவு, அதெல்லாம் கிடையாது. ஏன்னா உலகத்தில் அன்றைய காலகட்டத்தில் எகிப்து தேசம் மிக செழிப்பான தேசம், வளமான தேசம், மிக ஒரு பணக்கார தேசம். அப்படி இருந்தவர் 40 வருஷம் இந்த பக்கத்தில் ஆடு மேய்க்கணும்னா தலைகீழ. அவருக்கு அதுக்கும் கொஞ்சம் கூட இது இல்லை. ஆனால் அந்த தொழில் அதுக்கும் இல்லை. அவர் அங்கே அடுத்த ராஜாவாக வரப்போகிறவருக்கு ஆடு மேய்க்கிற தொழில், மெய்ப்பன் என்கிற ஒரு ஸ்தானத்துக்கு வந்துட்டார். அங்கே ஆடு மெய்ப்பன் என்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டார். அப்படி இருந்து 40 வருடம் இருந்தவர், 40 வருடம் கழித்து கர்த்தர் அவரை குறித்த அந்த நாளும் வேளையும் நேரமும் வரும்போது தேவன் அவரை சந்திக்கிறார். எப்படி சந்திக்கிறார்? அந்த முட்செடி எரியுது, பத்தி எரியுது. ஆனா அந்த செடிக்கு எதுவும் ஆகல. அது இலைக்கு, அந்த இலையினுடைய சின்ன துளிர் இலைக்கு, அதனுடைய காம்புக்கு, அதனுடைய கிளைகளுக்கு, தண்டுகளுக்கு, அதனுடைய வேர்களுக்கு எதுவுமே ஆகல. இத அவர் பார்க்கும்போது இந்த அற்புத காட்சியை நான் கிட்ட போய் பார்ப்பேன்னு போறாரு. பார்க்கிறாரு. அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத், நேகோ இவங்களை அக்கினிக்குள்ள போட்டாங்க. ஆனா என்ன ஆகல? அவங்க பார்க்கிறவங்களுக்கு அந்த தீக்குள்ள எரியிற மாதிரி தெரிஞ்சது. ஆனா உள்ளபடி அவங்க உள்ளும் புறமும் எரியல. அக்கினி பலன் இழந்துட்டு, அக்கினி மயமான தேவனால, தேவன் உண்டாக்கின அக்கினி தேவனை கண்டு அக்கினி பலன் இழந்துட்டு, உண்மை சம்பவம், வேதத்தின் சரித்திர உண்மை சம்பவம், இது உண்மை சம்பவம். அப்படி அதுபோல உள்ளான தேவனுடைய மனிதர்கள், தேவனுடைய பிள்ளைகள் உபத்திரவங்களும் பாடுகளிலும் அவமானங்களிலும் குட்டுகளிலும்
குத்துதல்களிலும் பீறல்களிலும் தவறான அபிப்பிராயங்களும் சர்ப்பத்தினுடைய பேச்சை கேட்டு சர்ப்பத்தின் தந்திரங்களுக்கு வஞ்சங்களுக்கு விழுந்து கர்த்தருடைய பிள்ளைகளை பீறுகிற காரியங்கள், அவர்களை பகைத்து அவர்களை விரோதித்து விரோதம் பாராட்டி எரிச்சலும் கோபமாய் இருந்து கொண்டு பலவிதமான விதத்தில் மந்திரங்கள் மாந்திரங்கள் செய்வினை மந்திர சூன்யங்கள் பலிகள், இரத்த பலிகள், மனித பலிகள், மனிதனை பலி கொடுக்கிற பலிகள், கன்னிகளை பலி கொடுக்கிற பலிகள், விசேஷித்த பூஜைகள், அது இதுன்னு என்னென்னலாம் இருக்கோ சாத்தான் சொல்றது அத்தனையும் செய்து தேவ பிள்ளைகளை எரிக்கிற காரியங்கள் இது போலதான் எரிக்கிற காரியங்கள். அப்படி எரிக்கும் போது இந்த முட்செடி எப்படி கர்த்தர் இந்த முட்செடியில கர்த்தர் இருந்ததுனால அந்த முட்செடி ஒன்றும் ஆகலை. ஆனால் பார்க்கறதுக்கு முட்செடி எரியுது, ஆனால் முட்செடிக்கு எந்த சேதாரமும் உண்டாகலை. இப்படித்தான் சாத்தான் மனுஷரும் பார்க்கறாங்க. எல்லாமே பண்ணியும் எல்லாமே கபகபகபன்னு எரிஞ்சுக்கின்னு இருந்தோம், அத்தனையும் எரிஞ்சுக்கின்னு இருந்தோம். உள்ளான மனிதனுக்குள்ள வெந்து அவிஞ்சு போக வேண்டியது ஒன்றும் போகலையே. இப்படித்தான் இதை செய்தவங்களும் விரும்புகிறவங்களும் என்ன ஒண்ணே ஒன்று ஆச்சரியமா பார்க்கல, கோபமா பார்க்குது. சாத்தான் கூட்டம் கோபமா மூர்க்க வெறி கொண்டு பார்க்குது. இது கூட புரிதல் இல்லைன்னா வெறும் சோப்பு டப்பா மாதிரி உக்காந்துக்கிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். வெறும் சோப்பு இல்லாத சோப்பு டப்பாவா திறந்து பார்த்தா உள்ள சோப்பு இல்லை, சோப்பு டப்பாவா இருக்கிறோன்னு அர்த்தம். அப்போ இவைகள் எல்லாம் இவர் பார்க்கிறாரு. என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த சம்பாஷணை தேவனோட எல்லாம் நடந்து முடிஞ்சு போன பிறகு கர்த்தர் எழுந்தருளி போயிருப்பார். இவர் அந்த இடத்த விட்டு நகண்டு வந்துட்டு இருப்பார். வந்துட்ட பிறகு அந்த முட்செடி எரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்குமா? தேவன் அந்த இடத்த விட்டு, அந்த ஸ்தலத்தை விட்டு, அந்த செடியில விட்டு, பிரசன்னமான அந்த இடத்தை விட்டு, அக்கினிமயமான தேவன் அந்த இடத்த விட்டு நகண்ட உடனே அந்த செடி எப்பவும் போல இருக்கிறபடி இருந்துகிட்டு இருக்கும். அவர் போன பிறகு அது வெந்து போனதாகவோ, அது அக்கினியில தீஞ்சு போனதாகவோ, உருக்குலைஞ்சு போனதாகவோ, கருகி போனதாகவோ கிடையாது. எப்படி முதல்ல பச்சை பசேல்னு இருந்ததோ அதே போல வேர்லேருந்து உச்சி வரைக்கும் பச்சை பசேல். எப்படி புது புது இலைய புது புது இதுகளை கொடுத்துக்கிட்டு இருந்ததோ அப்படிதான் கொடுத்துக்கிட்டு இருந்தது. இதுதான் தேவன். இவர்தான் நம்முடைய தேவன். இவர்தான் நம்முடைய ஒரே தேவன். சர்வத்துக்கும் ஒரே தேவன், நமக்கும் ஒரே தேவன். ஒரே தேவனும் இரட்சகரும் ஆவியானவராய் இருக்கிறவர். அப்போ கர்த்தர் பார்க்கிறேன்றாரு. கர்த்தர் அவங்களுடைய இதை குறித்து சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு? 3ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை மறுபடியும் படிக்கிறேன். என் ஜனம் அப்படின்னா கர்த்தருடைய ஜனம்னு உரிமை பாராட்டி சொல்றாரு. ஆனா என் ஜனம் என்று தகப்பன் உரிமை பாராட்டுற அந்த அன்பு அவருடைய ஜனத்தை பார்க்கும் பொழுது அங்க இருக்கிற இஸ்ரவேல் ஜனம் கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர், 6 லட்சம் புருஷர்கள், அவர்களுடைய மனைவிமார்கள், பிள்ளைகள் எல்லாம் சேர்த்தா 30 லட்சம். குறைஞ்சது மினிமம் ஒரு 4 பிள்ளைகள் அப்படின்னு கணக்கு பண்ணாலே
4 பிள்ளைகள் என்று கணக்கு பண்ண. இல்ல அப்புறம் மனைவி வேணும்ல. 6,00,000 புருஷர்களுக்கு மனைவிமார்கள்ன்னு சொல்லி போட்டா அதுவும் ஒரு 6,00,000 வரணுமே. அப்போ 12,00,000. இப்போ 4ன்னு பிள்ளைங்க கணக்கு போட்டா கணக்கு பண்ணா அப்போ கிட்டத்தட்ட 30,00,000க்கு மேல தான் வருது. ஆனா 30,00,000 குறைந்தபட்சம் 30,00,000 ஜனம். இவர்களிலே கர்த்தருக்கு பிரியமா கர்த்தரை நோக்கி கதறி அழுது உபத்திரவத்தை தாங்க முடியல. எகிப்துல அடிமைத்தனத்துல தாங்குற அந்த நொறுக்குதல், நெருக்கங்கள், அவர்கள் வேலை வாங்குற கொடுமைகள், அவர்கள் நடத்துற விதங்கள், ஈனமா நடத்துற விதங்கள் எல்லாமே ஒரு காலம் நல்ல சந்தோஷமா நல்ல ஒரு ஒரு 50 ஆண்டு காலமா என்னன்னு தெரியல, 75 ஆண்டு காலமா என்னன்னு தெரியல. அப்படி நல்லா எந்த இது இல்லாம இருந்தவங்களுக்கு தடார்னு எல்லாமே தலைகீழ மாறி ஒடுக்குதலும், நொறுக்குதலும், பிக்கலும், அடிமைத்தனமும், குத்துதலும், பீறலுமா இருக்கிற அந்த வாழ்க்கைய கண்ணீரை பார்க்கும்போது அதுல உண்மையா கதறி அழுத அதிலே போய் அட்டாச்மெண்ட் ஆனவங்களும் இருந்திருப்பாங்க. எகிப்தினுடைய சடங்காச்சாரங்கள், சம்பிரதாயங்கள், அதனுடைய பிசாசின் வழிபாடுகள்ல போனவங்க கொஞ்சம் பேர் இருந்திருப்பாங்க. அதுக்குள்ள பேருக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளா, ஆண்டவருடைய ஜனமா இருந்திருப்பாங்க. ஆனா ஒரு கூட்ட ஜனம் கர்த்தருக்கு பிரியமான ஒரு கூட்ட ஜனம் அதுக்குள்ள இருந்திருக்கும். ஆனா கர்த்தரோ எல்லோரையும் மனதில வைத்து அன்பு பாராட்டி என் ஜனம் என்று உரிமை பாராட்டுறார். அதுல கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறவங்களும் நடக்காதவங்களையும் சேர்த்தே தான் சொல்றாரு என் என் ஜனம் என்று. என்னை அமுக்குற இடத்துல நான் எழும்பணும். என்னை அமுக்குற இடத்துல, என்னை அழுத்துகிற இடத்துல, என்னை இறுக்குகிற இடத்துல, என்னை நெரிக்கிற இடத்துல நான் பாடணும், நான் துதிக்கணும், நான் ஸ்தோத்தரிக்கணும், நான் ஜெபிக்கணும், நான் விண்ணப்பம் பண்ணணும், ஆவியில நிரம்பணும், அக்கினியில நிரம்பணும், கருத்தா ஜெபிக்கணும். கண்ணீரின் ஜெபத்தை கேட்டாருன்னு அந்த பாட்டெல்லாம் நம்ம கேட்டோம். அது கேட்கும்போது நல்லா தான் இருக்குது. ஆனா நம்ம என்ன மாதிரி கண்ணீர் விட்டுருக்குறோன்னு தெரியணும். கண்ணீர் விடுறோன்னு அவரவர் விடுற கண்ணீர் அந்தந்த தேவைகளுக்கு விடுற கண்ணீர் எல்லாரும் தான் விடுவாங்க. அந்தந்த தேவைகளுக்கு எனக்கு அது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும், எனக்கு அது ஆண்டவரே, இது ஆண்டவரே, இது இருந்துட்டா போதும் ஆண்டவரே, இதுலேருந்து இதாயிட்டான்னா போதும் ஆண்டவரே அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதை விடலாம் பெரிய நிறைய வரும். இப்போ தெரியாது. அதில் தப்பிச்சிட்டோம், இதில் தப்பிச்சிட்டோம்பாங்க. அடுத்தது இன்னொன்று வரும். அது அப்போ அவங்க பார்த்துக்கிட்டோம். அப்போ கர்த்தராச்சு அவங்களாச்சு. எந்த கால சூழ்நிலையிலும் கர்த்தர் தான் வரணும். கர்த்தர் தான் வரணும். அப்ப என்னை நெரிக்கிற அமுக்கிற இடத்துல நான் இயேசுவின் நாமத்தினால எழும்பணும். என்னால நான் எழும்ப முடியாது. என்னை எழுப்புகிறவர், என்னை எழுப்புகிறவர். அதுக்கும் வேதவசனம் இருக்குது. என்னை காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கல்விமானுக்கு அவர் காலைதோறும் எழுப்புது. கல்விமானுக்கள் சொல்வது போல காலைதோறும் என்னை ஏசாயாவில் இருக்குது, என்னை எழுப்புகிறார் என்று. கர்த்தர் என்னை காலைதோறும் எழுப்புகிறார். சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், கர்த்தர் என்னை காலைதோறும் என்னை எழுப்புகிறார். காலைதோறும் நான் அதிகாலை வேளையிலே விழித்துக் கொள்ளுவேன். அதிகாலை வேளையிலே விழித்துக் கொள்வேன். இன்னைக்கு அது செல்போனா மாறிடுச்சு. அது செல்போனா ஆயிடுச்சு இன்னைக்கு. ஆனா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது மனிதனுக்கு. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது மனிதனுக்கு. இன்னைக்கு எலக்ட்ரானிக்கா மாறிடுச்சு. இன்னைக்கு எல்லாமே காலையில எழும்புறது என்னது? எழும்புது செல் தான். அலாரம் அடிக்குது, அடிக்குது, பளபளன்னு வெளிச்சம் அடிக்குது. காலையில வர வேண்டிய வெளிச்சம், தேவ வெளிச்சம் நமக்குள்ள வரத்துக்கு பதிலாக செல்லிலிருந்து வெளிச்சம் வருது. அதை நாடி அதன் மேல மோகமா இருக்கிறவர்களுக்கு அதுல லாய்த்துட்டு இருப்பாங்க. தேவையானது என்ன? தேவனுடைய வார்த்தை தான் வெளிச்சம். தேவனுடைய வசனம் தான் வெளிச்சம். துக்கத்திலும், பாடுகளிலும், துயரத்திலும், குறைவிலும், ஒண்ணுமில்லாத நிலைமையிலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது நல்லது. கர்த்தரை துதிப்பது நல்லது. கர்த்தரை பாடுவது நல்லது. அந்த நேரத்துல தான் அக்கினி அதிகமா வரும், அபிஷேகம் அதிகமா வரும், எண்ணெய் அதிகமா ஊத்தப்படும், புது எண்ணெய் அதிகமா ஊத்தப்படும், புது பலன் அப்போதுதான் வரும். இது அப்போதான் வரும். நல்லா தின்னுட்டு, பாதாம் பிஸ்தா நல்லா தின்னுட்டு, நல்லா நெய்யை ஊற்றி நல்லா எல்லாத்தையும் தின்னுட்டு வயிறு உப்பின்னு இருக்கிற நேரத்தில் வராது. நெஞ்சு உப்பி இருக்கிற நேரத்துலலாம் வராது.
நான் கைகளை தட்டுறதுனால ஆவி வந்து இறங்கிறாது. என் இருதயமும் மனமும் சிந்தையும் எண்ணமும் தோற்றும் நினைவுகளும் ஒருமிக்க என் ஆவி ஆத்துமாவில், தேவன் தந்த ஆவி ஆத்துமாவில் ஒருங்கிணைந்து நான் தேவனோடு கூட கனெக்டட் ஆனேன்னு தான் அது வரும். தேவனோடு கனெக்டட் வராம தேவனுடைய அக்கினி வரவே வராது. ஊத்துமையா அக்கினி, ஊத்துமையா ஊத்துமையான்னு சொல்றவங்களுக்கும் ஊத்தாது, கேட்குறவங்களுக்கும் ஊத்தாது. 2 பேருக்குமே ஊத்தாது. சொல்றவங்களுக்கும் ஊத்தாது, கேட்குறவங்களுக்கும் ஊத்தாது. 2 பேருக்குமே ஊத்தாது. என்ன சொல்லிட்டு ஊத்தவே ஊத்தாது. அதை நல்லா யோசித்து பார்க்கணும். அவர் நம்ம அப்பா. நம்ம 1000 தப்பு இருக்கட்டும். நீங்கள் 1000 ஒருத்தரை பார்த்து அவங்ககிட்ட 10,000 தப்பு இருக்குது, இவங்ககிட்ட 20,000 தப்பு இருக்குது, இவங்ககிட்ட 9,000 ஒழுக்கம் இல்லாத இருக்குது, அது இருக்குதுன்னு அதையெல்லாம் அவர் பார்த்துக்குவார். காண்கிற தேவனுக்கு தெரியும். அவர் பார்ப்பார். அதை சரி பண்ணுறவரும் அவர் தான். அதை சரியாக்குறவரும், செம்மையாக்குகிறவரும், அதை நேர்த்தியாக்குகிறவரும், அதை சீர்பொருந்த சொரிந்து நிலை நிற்க செய்கிறவரும் கர்த்தர் தான். அவர் பார்த்துக்குவார். அதை அவர் பார்த்துக்குவார். அவரவரை இன்னொருத்தர் கையிலெல்லாம் கர்த்தர் யார்கிட்டையும் கொடுக்கல. அப்போ சொல்றார், என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்துன்றார். இந்த இடத்துல பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்களை வேலை வாங்குற அந்த சூப்பர்வைசருங்க, இந்த மேனேஜருங்க, இந்த காலத்தில் சொல்லணும்னா சூப்பர்வைசருங்க, மேனேஜருங்க பண்ணுற அட்டூழியம், பண்ணுற கொடுமை, தேவ பிள்ளைகளை வேலை வாங்கிறதுல செய்கிற கொடுமை ஆலோட்டைகள், அதான் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். உபத்திரவம், கூக்குரல். இதுல கண்ணீர் இருக்கா, கண்ணீர் இல்லையா? அழுக இருக்கா, கண்ணீர் இல்லையா? கூக்குரலை கேட்டேன். அடுத்தது, அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். உபத்திரவம், கூக்குரல், பாடு. எப்படி? அப்போ 3மே வித்தியாசம் உள்ளதா இருக்குது. என்னது? அப்போ 3 ஒன்னா போட்டு பிச்சு எடுக்குது. அவர்களை பிச்சு எடுக்குது. அப்படி எடுக்கும்போது 8ஆம் வசனத்துல சொல்லப்படுது, அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலை ஆக்கவும். கர்த்தர் இப்ப சொல்றது 8ஆம் வசனத்துல அவர்களை விடுதலையாக்கி அவர்களை விசாலமான தேசத்துல கொண்டு போகணும். இதிலிருந்து, இந்த நெருக்கத்திலிருந்து, இந்த இக்கட்டிலிருந்து, இந்த பாடிலிருந்து, இந்த உபத்திரவத்திலிருந்து, இந்த கூக்குரல் எடுக்கிற இந்த நிலைமையிலிருந்து விடுவித்து அவர்களை நல்ல நலமான, சமாதானமான, பரிசுத்தமான, சமாதானமான ஒரு வாழ்க்கைக்குள்ள கொண்டு சேர்க்கத்துக்காக நான் இறங்கினேன் என்றார். நான் இறங்கினேன் என்றார். 9ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரருடைய கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது என்றார். அப்போ அவருடைய பிள்ளைகளுடைய உபத்திரவம், கூக்குரல், பாடுகள், வேதனைகள், கண்ணீர் பரலோகத்துக்கு வரணும். பரலோக தேவனுடைய சன்னிதானத்துக்கு வரணும். அப்பதான் அழுகையின் பள்ளத்தாக்கை நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ள முடியும். தேவனிடத்துல இவைகள் வந்து சேரணும். கர்த்தரிடத்துல வந்து சேர்ந்துட்ட பிறகு கர்த்தர் எடுக்கிற பொறுப்பு, அதை கையில வாங்கிட்ட பிறப்பு முழு பொறுப்பு கர்த்தரது வந்துருது. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சகல காரியத்தையும் மேற்போட்டு செய்கிற பொறுப்பு வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்த சர்வ வல்லம் உள்ள தேவனுடைய பொறுப்பா வந்துடுது. அவர் கைக்கு அது பொறுப்பா வந்துடுது.
அப்போ அவர்கள் எதற்கு கூக்குரல் இடுகிறார்கள், எதற்கு உபத்திரவப்படுகிறார்கள், எதற்கு வேதனைப்படுகிறார்கள், எதற்கு வேதனைப்படுகிறார்கள், எதில் அவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், நசுக்கப்படுகிறார்கள், அலறுகிறார்கள், அலறுன்னு அலறுகிறார்கள், அலறி கண்ணீர் விடுகிறார்கள், பயந்து அலறி கண்ணீர் விடுகிறார்கள் என்கிற காரியத்திலிருந்து விடுதலையாக்கி நல்ல நிலைக்கு கொண்டு வந்து சேர்க்கிற பொறுப்பு கர்த்தர் பொறுப்பா வந்துடுது. கர்த்தருடைய பொறுப்பா வந்து கர்த்தர் அந்த பொறுப்பை கையில எடுத்துட்டாலே அவர் வைத்திருக்கிற நாளிலே அது நீரூற்றாய் மாறிடுது. அது மாறுகிற நாளிலே தான் நீரூற்றாய் மாறுகிறது. இன்னார் வந்து செஞ்சிருவாங்க, அன்னார் வந்து அற்புதம் செஞ்சிருவாங்க, இன்னார் வந்து இப்படி செஞ்சிருவாங்க, இன்னார் வந்து அப்படிலாம் எதுவுமே கிடையாது. செய்கிறவர் கர்த்தர் தான். எங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு போதனை அடையணுமோ, போதிக்கிறவங்களோடு சேர்த்து போதனை அடையணுமோ, அங்கதான் போதனை அடைய முடியும். இல்லைன்னா போதனை அடையிற எல்லா இடத்துலையும் நீங்க போதனை அடைஞ்சிட முடியாது. அவர் போதனை அடையணும்னு வச்சிருக்கிற இடத்துல நீங்க இன்னும் அடையாதபடி கூடக்குள்ள இருக்கிற கோழியாவே இருந்தா அப்படியே தான் இருக்கணும். கூடக்குள்ள இருக்கிற கோழியாவே மூடப்பட்ட கூடக்குள்ள இருக்கிற கோழியாவே இருக்கணும். உன்னதமானவருடைய செட்டையின் மறைவில் கோழி இருந்துச்சுன்னா நல்லது. அதுல ஆரோக்கியம் இருக்குது, அதுல குணம் இருக்கு, அதுல சௌக்கியம் இருக்கு, அதுல வல்லமை இருக்கு, அதுல ஜீவன் இருக்கு. இதுக்கும் ஏதாவது தலை மோசமான தலை வேற மாதிரி வேலை செய்யும். மல்கியாவின் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். பேஜ் 1106. 1106. அதுல என்ன போட்டிருக்கு? அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். யாரு? ஏசப்பாவுடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். சங்கீதம் 91ஆம் சங்கீதம். ஒண்ணாம் வசனம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவருடைய மறைவு, அவருடைய நிழலு. 4ஆம் வசனம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். அப்ப எந்த செட்டைக்குள்ள இருக்கணும்? கர்த்தருடைய செட்டைகளுக்குள்ள இருக்கணும். அப்போ அவர் நாமம் செட்டை, அவருடைய நாமம் ஒரு செட்டை, அவருடைய வார்த்தை, அவருடைய மன்னிப்பின் இரத்தம், அவருடைய ஜீவன், இவைகள் எல்லாம் அவருடைய செட்டையாக இருக்கு. அதுக்கு உள்ள இருந்தாதான் என்ன அமுக்குனாலும் கர்த்தருடைய நாமத்தினால எழும்பும்படியாய், அந்த எழும்பும்படியாய் என்ற இதுக்கு வசனங்கள் பல உண்டு.
சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை அளிக்கிறவரும் சமயத்துக்கேற்ற வார்த்தையை தேவன் தருகிறவர் என்றும் வேதவசனங்கள் இருக்கு. சமயத்துக்கேற்ற வார்த்தையை கொடுக்கிறவர், சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர், கழுகுகளின் செட்டைகளை அடித்து கர்த்தரிலே பலனடைந்து கர்த்தருடைய புது பலனை பெற்று கழுகுகளின் செட்டைகளை அடித்து உயர பறப்பார்கள் என்று. கழுகு தன் குஞ்சுகளை செட்டையின் மறைவிலே வைத்து காப்பது போல கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை காக்கிறார் என்று சொல்லி இவைகளை எல்லாம் எதுக்கு சொல்றாருன்னா, இன்னமும் அமுக்கிற காரியங்கள், நம்மை வெளிப்புறகமா அமுக்கிறது நிறைய இருக்கு. உள்ளான மனிதனுக்குள்ள நம்மை அழுத்துகிற இந்த வெளியே அமுக்கிற காரியத்தை அவன் மிக தந்திரமாக பயன்படுத்தி கொண்டு அமுக்கிட்டே இருக்கிற காரியம் நிச்சயமாக கர்த்தராலே அழிஞ்சு ஒழிஞ்சி ஒன்றும் இல்லாமல் போயிடும். அழுத்துகிறவன் கரம் ஒன்றும் இல்லாமல் நம்ம இதில் ஒரு ஆவிக்குரிய ஒரு ப்ரெசண்ட்டை எதிர்பார்க்கறது சரி கிடையாது. ஏன்னா அதுக்கான இது இல்லாத இதில் நம்ம எதிர்பார்க்கறது வேஸ்ட். ஒரு ஓவனுக்குள்ள ஒன்று இருக்குது, ஒரு பொருள் வச்சுருக்கிறோம், 2 நிமிஷம் 1 நிமிஷம் கழித்து எடுக்கிறோம்னா அது கரெக்டு. உள்ளே எதுவுமே இல்லை, நான் வெளியே வரும்னு எதிர்பார்த்தா எப்படி இருக்கும்? உள்ளே எதுவுமே இல்லை, ஆனால் அதுலேருந்து வெளியே வரும், எடுத்து நம்ம காபி குடிக்கலாம், எடுத்து நம்ம அதை எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது. அப்படி ஒரு மனிதன் எதிர்பார்ப்பானால் அப்போ சொஸ்த புத்தி இல்லைன்னு அர்த்தம். அப்போ பாருங்க, எல்லாவற்றையும் பார்க்கவே பார்த்தேன். 7ஆம் வசனத்தில் நான் கண்டேன் என்று சொல்றார். பார்க்கவே பார்த்தேன், தம்முடைய ஜனத்தினுடைய இதுகளை பார்த்தேன், நான் கண்டேன்றார். பார்த்தேன், கண்டேன், அறிந்திருக்கிறேன். யாத்ராகம் 3ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, கூக்குரலை கேட்டேன், அந்த பாடுகளை அறிந்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். பார்க்கவே பார்த்து, கேட்கவே கேட்டு அறிந்திருக்கிறேன் என்று சொல்றார். அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். சொன்ன தேவன் அவர்கிட்ட சொல்லிட்டார். ஆனால் இதை ஆதியாகமத்திலேயே கர்த்தராகிய தேவன் 15ஆம் அதிகாரத்தில் கர்த்தராகிய தேவன், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். அடுத்த வசனம். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். ஆமா, 430 ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 400க்கு மேற்பட்ட, 400லேருந்து 430 ஆண்டு காலம். அப்போ நடக்க போற ஒரு காரியத்தை சொல்லும்போது அந்த ஜனம் பிறக்கவே இல்லை. யாருக்கு சொல்றாரோ கர்த்தர், அவருக்குரிய பிள்ளையே, கர்த்தர் கொடுக்க போற பிள்ளையே பிறக்கல. இன்னும் அவர் வழியில தான் இது வரணும். இந்த சந்ததி எது நல்லா கேட்டுக்கணும். இவருக்கு கொடுக்க போற மகன் ஈசாக்கு ஒரு மகன். அந்த ஒரு மகன்ல இருந்து 30 லட்சம் பேர் வரணும். இவர் தகப்பன் சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி 30 லட்சம் ஜனமா மாறணும். அப்போ இது நடக்கும்ன்றார். அப்போ நடக்கும். இப்போ ஓவன் சொன்னான் இல்லையா, அதே தான். சேம் அதே தான். ஓவன் கதையே தான். அப்போ பாருங்க, அப்போ நடக்கிறது. இவங்கெல்லாம் பூமியிலேயே வர்றதுக்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே இவங்களுக்கு என்ன நியமிக்கப்பட்டிருக்குது?
என்ன நியமிக்கப்பட்டிருக்குது? கூக்குரல், உபத்திரவம். அந்த உபத்திரத்துல தான் அந்த கூக்குரல், அந்த அழுகை, அந்த பெருமூச்சுக்குள்ள தான் என்ன இருக்கு? அழுகை. தாங்க முடியாத அழுகை, கண்ணீர் இவைகள்லாம் இருக்குது. இவைகள் எல்லாம் இருக்குது. இவைகள் எல்லாம் இருக்குது. அங்கிருந்து இவங்க இங்க வரத்துக்குள்ள என்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்க? ஒண்ணும் இல்ல. ஆனா ஆதாமுடைய வித்தா இருக்கிறதுனால, ஆதாமுடைய வித்துக்குள்ள அறையில நம்ம இருந்ததுனால, அவர் வாங்கி கட்டிக்கினதெல்லாம் நம்ம எல்லாரையும் தான் சேரும். ஒருத்தர் விடாம எல்லாரையும் சேரும். சேரும். அப்போ இத அங்க சொல்றாரு. இத அங்க சொல்றாரு. இவருக்கு தேவை ஒரு பையன். ஆனா தேவன் பேசுவதோ வேற. பலி செலுத்த வந்தது, கர்த்தர் சொன்னபடி பலி செலுத்தினாரு. அதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. வேணும்னு தான் கர்த்தர் லேட்டா வர்றாரு. அது. ஆனா அந்த பலிய அங்கீகரிக்கிறாரு. ஆனா ஈசாக்கை குறித்தும், அவனுக்கு வரப்போற மனைவிய ஈசாக்கை குறித்தும், அவன் பிறப்ப குறித்தும், அவன் வளர்ப்ப குறித்தும், அவனுடைய வருங்காலங்களுடைய திருமணமும், அவனுக்கு கொடுக்க போற பிள்ளைங்களை குறித்தும் சொல்லுவாருன்னு பார்த்தா, அது சொல்லல. இதான் தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம். அவர் அத சொல்லல. நம்ம என்ன மேட்டர் கேட்க வர்றோமோ அது இருக்கு அதுல. ஆனா அத சொல்ல வரல. அதை விட மேன்மையானதை சொல்றாரு அங்க. மகா மேன்மையானதை ஆபிரகாமுக்கு, தன்னுடைய தாசனாகிய ஆபிரகாமுக்கு மகா மேன்மையானது சொல்றாரு. என்னன்னு? உன் சந்ததி யாருன்றாரு. உன் சந்ததி யாரு? உன்னை அல்லாத ஒரு அந்நிய தேசத்துல பரதேசிகளா இருப்பாங்கன்னும் போது, அவருக்கு அந்த நேரத்துக்கு நமக்கு அங்க தெரியல. அவருக்கு பக்குன்னு இருந்திருக்கும். அப்போ சந்ததிகள் இதாகி வேறொரு தேசத்துல போய் அடிமைகளா போகணும்னா, அப்போ எப்படி என்றது? இதெல்லாம் நிறைய உள்ளுக்குள்ள அவர் நிறைய யோசித்திருப்பார். இப்ப அந்த இதுக்குள்ள போகல. நேரம் முடியுது. அடுத்த வாரம் தான் நம்ம அடுத்த கண்டினியூஷன்ல அடுத்த வாரம் தான் தேவ கிருபையில, தேவ தயவுல பார்க்கணும். அப்போ இதெல்லாம் அவர் கேட்டுக்கிட்டாரு, கொண்டுட்டாரு. இது இப்படி இருக்கும் ஜனம், அப்படி இருக்கும். அவங்க இப்படி உபத்திரப்படுவாங்க. ஆனா நான் அவங்கள விடுவிச்சு கொண்டு வருவேன். அவங்கள பொண்ணோடும் பொருளும் விடுவிச்சு கொண்டு வருவேன்னு அவர் வச்சிருக்கிற மாஸ்டர் பிளானை இங்க சொல்றாரு. கடைசியா ஒரே ஒரு வாசிச்சோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம். பத்தொன்பதாம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் கர்த்தருடைய கட்டளைகளையும் காரியங்களை எல்லாம் சொல்லுவார்னா, அப்ப கர்த்தர் இத சொன்னதை ஈசாக்கு பிறந்த பிறகு அவன் கொஞ்சம் வளர்ந்து அறிவுபூர்வமா எல்லாம் கேட்க ஆரம்பிச்ச பிறகு சொல்லியிருப்பார். இத சாராள் இடத்துலையும் சொல்லியிருப்பாரு, ஈசாக்கின் இடத்துலையும் சொல்லியிருப்பாரு. ஈசாக்கு தனக்கு கர்த்தர் கொடுத்த பிறகால கர்த்தர் கொடுத்த யாக்கோபு ஏசாவுக்கிட்டையும் அந்த பிள்ளைங்க கிட்டையும் சொல்லியிருப்பாரு. அந்த ஏசாவும் யாக்கோபும் சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது ஆபிரகாமே சொல்லியிருப்பார். அவர் மடியில கொஞ்ச காலம் வளர்ந்தாங்க. அவங்க கொஞ்ச காலம் தாத்தா மடியில வளர்ந்தாங்க. அவங்க எல்லாருமே நம் தேவனை குறித்து அவர் காரியங்களை குறித்து இதெல்லாம் சொல்லி, இதனால தான் யாக்கோபு ஆதியாகமத்தில் 47ஆம் அதிகாரம் 46ஆம் அதிகாரத்தில் வரும். அவர் எகிப்து போறதுக்கு பயப்பட்டாருன்னு. ஏன் பயப்பட்டார்னா, தாத்தாவுக்கு இப்படி ஆபிரகாமாகிய தாத்தாவுக்கு கர்த்தர் இப்படி சொல்லியிருக்கிறார், தாத்தா இப்படி சொல்லிட்டு போயிருக்காரு. ரெண்டாவது பாட்டி எகிப்து தேசத்துல பார்வோன் இடத்துல அங்க மாட்டிக்கிட்டு பட்ட அவஸ்தைகளை எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த எகிப்து தேசத்தை குறித்த ஒரு பயம் ஈசாக்குள்ளேயும் இருந்திருக்குது, யாக்கோப்புக்குள்ளேயும் இருந்திருக்கு. இது என்னமா போமோ, எப்படி போய் நம்ம போய் அங்க இருந்து இவ்வளவு காலம் இருப்போமோங்கிற அந்த இதெல்லாம் அதுக்குள்ள இருந்திருக்கு. அப்போ அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அப்படின்னா நம்ம கையில தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் நீரூற்றாக்கி கொள்வது.
நீரூற்றாக்கி கொள்வது. தண்ணிக்குள்ளேயே வச்சு மூச்சு திணற வச்சு இருக்கிறவங்க மூச்சு திணறி செத்துருவாங்க பொதுவா தண்ணிக்குள்ள. ஆனா மூச்சு திணறி சாகாமல் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. கர்த்தருடைய சுத்த கிருபை. அமுக்குன்னு உள்ள போட்டு அமுக்கின்னு இருக்கிறான் ஓவனுக்குள்ள வராதவங்களை. ஓவனுக்குள்ள வராமலே, ஓவனுக்குள்ள வந்து இல்லை, ஓவனுக்குள்ள வராமலேயே கேட்கிறவங்கள அமுக்குன்னு அமுக்கிக்கிட்டு இருக்கிறான். அமுக்குகிறவன் யாரு? சாத்தான். அது என்னென்ன விதத்திலெல்லாம் அவரவர் அமுக்குறான்னு அவரவர் அதை பார்த்து கர்த்தருடைய ஒத்தாசையை நாடி, அவர் சமூகத்தை நாடி, அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் அமுக்குகிறதுல இருந்து, அழுத்துகிறதுல இருந்து, இருக்குகிறதுல இருந்து, இருக்குகிறதுல இருந்து மீட்டு விடுவித்து ரட்சிக்கிற கர்த்தரையே நம்புவோம். அவர் ஒருவரே நல்லவரும், நம் நம்பிக்கைக்கு உரியவரும், என்றைக்கும் நிலைத்திருக்கிறவரும், என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரும், உண்மை உள்ளவரும், சத்தியம் தவறாத அன்புள்ளவருமாய் இருக்கிறார். அவர்தான் நம் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றக்கூடியவர். கர்த்தர் இந்த வார்த்தையை நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளும் ஆராதனையை தேவரீர் உடைய மிகுந்த கிருபையின் தயவின் பலத்தின் வல்லமையினாலே, உடைய மிகுந்த தயவின் அனுக்கிரகத்தினாலே, உடைய அக்கினியின் பிரவாகத்தின் பிரசனத்தின் நிறைவின் அன்பினாலே அபிஷேகநாதனே அபிஷேகித்து ஆண்டவரே எங்களை நீரே ஏந்தி சுமந்து தாங்கி பலப்படுத்தி ஆண்டவரே திடப்படுத்தி உயிரடையும்படி செய்து உயிர்ப்பித்து ஆண்டவரே நிறுத்தி நடத்தின தயவுக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு, எங்கள் திரியேக தேவனுடைய நாமத்திற்கு கோடி 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 ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளையை நீர் உம்முடைய பிள்ளைகள் யாவருக்கும், எங்கள் யாவருக்கும் நீர் ஆசீர்வதித்து கொடுத்த கிருபையின் நன்மைக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். பங்கு பெற்ற யாவரையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை உடைய கல்வாரி இரத்தத்துக்குள்ளே உடைய செட்டையின் மறைவிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் நம் அனைவரோடு கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.